ஹாய் காய்ஸ் ஹாய் காய்ஸ் இது வந்து சாம்பார் வச்சுருக்கு காய்ஸ். என்னென்ன போட்டிருக்குன்னா இந்த காய் வந்து அனைவருக்கு தெரியுமா என்ன தெரில. இந்த காய் பேர் வந்து காய்ஸ் நூல்கோல் கத்திரிக்காய் போட்டு காய்ஸ், கத்திரிக்காய் நூல்கோல் போட்டு சாம்பார் வச்சுருக்கு காய்ஸ். இதில் என்னென்ன அரைச்சி ஊற்றிருக்குன்னா தேங்காய், சீரகம், வரமிளகா, பூண்டு, புளி, தக்காளி இதெல்லாம் வரும் காய்ஸ். இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து ஊற்றிடணும். அடித்து ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 விசில், இது ஏற்கனவே பருப்பு வேக விட்டதுனால 2 விசில் போகுது காய்ஸ். நல்லா வெந்துடும். ஆனால் டேஸ்ட் வந்து முள்ளங்கி டேஸ்ட் விட்டு நல்லாயிருக்கும் காய்ஸ். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா எல்லா இதுவும் கண்ட்ரோலுக்காகும். ப்ரெஷரு, சுகரு, இந்த காய் வந்து அப்பேற்பட்ட மெடிசன் உள்ள காய் காய்ஸ். செஞ்சு கொடுங்க காய்ஸ். நீங்கள் எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வரீங்க. தேங்க்யூ காய்ஸ். என்னோடய நம்பர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க காய்ஸ். நன்றி. சாம்பாரில் வந்து அம்மா வந்து எப்போயுமே பொடி போட மாட்டேன். நான் சொன்ன இப்போ ஐட்டம் எல்லாமே போட்டு அரைச்சி சாம்பார் வச்சு பாரு காய்ஸ். சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வரமல்லி அளவாக போட்டால் போதும், ஜாஸ்தி போட வேண்டாம். ஒரு ஸ்பூனு, நம்ம டீஸ்பூன் இருக்குல்ல சின்ன ஸ்பூனு, அதில் 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி பாருங்கள். செட்டிநாடு சாம்பார் மாதிரியே இருக்கும் காய்ஸ். செம்மையாக இருக்கும். அம்மா அப்படி தான் செய்வேன். அதே போல் தாளிக்கிற போது எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிச்சிட்டு 2 வெந்தயம் போட்டு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா கருவேப்பிலை போட்டு சும்மா கம்மான்னு இருக்கும் காய்ஸ். இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைகளும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. செஞ்சு சாப்பிடு காய்ஸ். ஹெல்த்தி ஃபுட்டாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன், தருவேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மா எப்படி உங்களுக்கெல்லாம் ஃபுட்டுக்கு சமைச்சு காட்டுறேன் என்னன்னு. குற்றம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், நீங்களும் சாம்பார் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க. சாம்பாருக்கு இப்படி தான் செய்யணும். சாம்பார் பொடியை இதே மாதிரி தான் வறுத்து வச்சுக்குங்க. வறுத்து வச்சுட்டு நீங்கள் செஞ்சாலும் போதும் காய்ஸ். அதில் கடுகு, இது வெந்தயம், முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு வறுத்து எல்லாம் வரமிளகா, வெந்தயம், மல்லி, இது 3 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு வறுத்து அடைச்சி வச்சுருங்க காய்ஸ். தேங்காய் நார்மலாக அரைச்சி ஊற்றினா போதும். நம்ம ஓன் பொடியை நீங்கள் செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். அதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டு பயனடைங்க. இதேமாதிரி சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க காய்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்குது. அதனால் வடித்து சாப்பிடுங்க. நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, குற்றம் சொல்லவும் கூடாது.